குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறமே டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 28 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா 2015 தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக், அதாவது தேசிய கொள்கை குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இந்த நிதி ஆயோக் நிர்வாக குழுவின் 9வது கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நடைபெற்றுச்சு. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநில முதல்வர்களும், யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியது. ஓகேங்களா. பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா. விக்ஷித் பாரத்னா வளர்ச்சியடைந்த பாரதம் 2047, அதை இலக்காக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக்கோட கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. அதாவது பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய முதல் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் அப்படின்ற போட்டிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்குடைய முதல் தங்கம் பெற்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மண்டபத்திலேருந்து திருவள்ளூர் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் தூக்கு பாம்பனுடைய பாலம் வந்து அமைக்கிறாங்க. அந்த இணைவு பாலம் வந்து அமைக்கிறாங்க. இது வந்து 37 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த கட்டிட பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு பொறுப்பேற்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பாலம் வந்து 97 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்டது. ஓகேங்களா. விவேகானந்தர் பாறையிலேருந்து திருவள்ளூர் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிர்பயா நிதி திட்டத்தை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் தான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிர்பயா நிதி மூலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் காவல் நிலையங்களில் பெண்கள் ஆதரவு பிரிவு வந்து அமைக்கப்பட்டு அது வலுப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் புதிதாக 13 ஆட்கடத்த தடுப்பு பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே செயல்பட்டு வந்த 19 பிரிவுகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்ற தடுப்பு திட்டம், சைபர் தடவியல் ஆய்வகங்களுக்கு கருவிகள் கொள்முதல் செய்தல் உள்ளிட்ட திட்டங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிர்பயா நிதி வந்து பயன்படுத்தப்படுறாங்க. நிர்பயா நிதின்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அளிக்கிற திட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படுற நிதி. அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட ஒரு இழப்பீடு திட்டத்தின் கீழ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2024 வரைக்கும், அதாவது 18லேருந்து 24 வரை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிக்கப்பட்டது. ஓகேங்களா. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்பயா திட்டத்தின் கீழ் அதாவது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் வந்து விரைந்து முடிக்க வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து 14 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எக்மோர்லேருந்து எந்த ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா போகாது. இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்தெந்த ட்ரெயின் மட்டும் போட்டு. பல்லவன், வைகை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் செல்லும் விரைவு ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து 14ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு அல்லது மற்றும் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 9 மாநில ஆளுநர்களை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி உத்தரவிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணனை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் வந்து நேற்றே நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் போட்டிருப்பேன். இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமான டாப்பிக்கு இது, கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஆகணும். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் வீரர் வந்து விரைவில் பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 விண்வெளி வீரர்களில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அமெரிக்கா சென்ற போது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் விண்வெளி வீரரை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து அனுப்பும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து அறிவிச்சிருந்தார். இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டத்துக்காக தற்போது பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் விண்வெளி வீரர்கள் வந்து பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலையும் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. ககன்யான் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு போவாங்க. அடுத்து நிலவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 விண்கலம் வந்து தரையிறங்கிய தினத்தை வந்து நிறைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினம் தொடர்பான நிகழ்வுகளை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி விண்வெளி தினமாக கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரதமர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு வந்து நம்ம கொண்டாட இருக்கிறோம். சரிங்களா. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து 31வது ஆசியான் பிராந்திய மாநாடு மற்றும் 14வது கிழக்காசிய மாநாட்டையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து மாநாடு வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. நம்ம நேற்று நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தோம். அது சம்மந்தமான நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாதுகாப்பு சுதந்திரத்தை உறுதி செய்யும் பல்வேறு விவகாரங்களுக்கு அனுமதி வந்து பார்த்திங்கன்னா அமைதி வழியில் தீர்வு காணும் 1982ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஐநா சர்வதேச கடல் சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நாடுகளும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாவோஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து 10 விரைவு தாக்க திட்டங்கள் குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா ராமாயணம் மற்றும் பௌத்த மதங்களை போற்றும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலை வந்து பார்த்திங்கன்னா இருவரும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. ராமாயணம் மற்றும் பௌத்த மதங்களை போற்றும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலைகளை வந்து பார்த்திங்கன்னா இருவரும் வெளியிட்டிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றுக்கு இந்தியா நட்சத்திர வீராங்கனையான மானு பாக்கர் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நியூஸை படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முதல் பதக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாங்கி இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இந்தியாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2024 ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மானு பாக் தான். பிரான்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒலிம்பிக் ஜோதி இது கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து புது வீடியோ கொடுத்துட்றேன், ஃபுல் வீடியோவை கொடுத்துட்றேன், டீட்டெயில் ஃபுல்லாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட 9ஆம் ஆண்டு நினைவு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. அவருடைய நினைவு நிலம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமேஸ்வரத்தை எடுத்த தங்கச்சி மடம் பக்கத்தில் இருக்கிற பேக்கரும்பு அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா தமிழறிஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் தேவநேய பாவனார் விருது, வீரமாமுனி விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழறிஞர்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம் வந்து தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த விருதுக்கு எவ்வளோ பரிசு தொகைன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2024ஆம் ஆண்டுக்கான தேவநேய பாவனார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் பரிசு மற்றும் 1 பவுன் தங்க காசு. வீரமாமுனி விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் பரிசு மற்றும் 1 பவுன் தங்கப்பதக்கம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூய தமிழ் ஊடக விருது வந்து பார்த்திங்கன்னா 50,000 பரிசு மற்றும் 25,000 மதிப்புள்ள தங்கப்பதக்கம். நற்றமிழ் பாவலர் விருது வந்து பார்த்திங்கன்னா 50,000 பரிசு மற்றும் 25,000 மதிப்புள்ள தங்கப்பதக்கம். தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 பரிசு ஆகிய விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பற்றாளர்கள் பரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,000 பரிசும் கொடுக்குறாங்க. இதுக்கு பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக கீழே மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தகுதி உள்ளவங்க அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு வந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். பாரிஸ் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இந்த போட்டியோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். அடுத்து அவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இந்தியாவில் வந்து எத்தனை தங்கம், எந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு தங்கம், எந்த நாடு குறைவான தங்கம் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.